10 ரூபா கொடுங்க. ஏய் பரவாயில்லையே, நீ நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. தேவியம்மா. யாரு, என்ன வேணும்? புரியுது புரியுது. காசு கொண்டு வந்திருக்கியா? சரி சரி. இதுல யார் வேணும்னு சொல்லு. என்ன முத்திர காட்டிட்டு இருக்க? யார் வேணும்னு சொல்லி உள்ள கூட்டிட்டு போ. போடி. பணம் 300 ரூபாய். 300. உள்ள போ. கடவுளே, இப்ப இருக்கிறவனுங்களுக்கு ராத்திரி பகல்னு இல்ல, காலையிலே வந்துடுறானுங்க. மொத்தமா கழட்டணுமா? கொஞ்சம் பொறுமையா இருங்க, மொத்தமா எல்லாத்தையும் கழட்டுறேன். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன வாய் பேச முடியாதா? ஓ அது சரி, வாய் பேச முடியாது, காது கேட்கும் அதானே? அட கடவுளே, பொண்ணுங்களை ட்ரெஸ் இல்லாம போட்டோ எடுத்து அத காசாக்க வந்திருக்கேல்ல நீ. ஊமேன்னு பாவம் பார்த்தா. தேவியம்மா, தேவியம்மா குடுறா அந்த கேமராவை குடு. வேற ஏதாவது போட்டோ எடுத்திருக்கியா? ஏய் ஜூலி, குடுன்னு சொல்றேன்ல. என்னடி சத்தம்? கதவை தர. என்னடி ஆச்சு? அப்ப நீ போட்டோ எடுக்க தான் வந்தியா? அப்ப இது மாடல்ஸ் இருக்கிற இடம் இல்லையா? டே, இது மாடல் சென்டர் இல்லடா, இது வேற சென்டர். பாத்தியா? ஜில் ஜில் புல்புல் கில்மா சென்டர். இது எனக்கு தெரிஞ்ச இடம் தான்டா. இங்க போட்டோ எடுக்க சொல்லி உனக்கு யார் சொன்னா? அந்த பைத்தியக்கார வாசன் தாண்டா என்ன நல்லா ஏமாத்திட்டான். நமக்கு மாடலிங்ல இருக்கிற ஒரு நல்ல பொண்ணு வேணும் நான் தாண்டா கேட்டேன். அதுக்கு அந்த பைத்தியக்கார சொன்னா இங்கதான் நல்ல மாடல்ஸ் எல்லாம் இருப்பாங்கன்னு. இப்படி என்ன ஏமாத்துவான்னு எனக்கு எப்படி தெரியும்? அது சரி, அப்ப இது வேற என்ன கம்பெனியோ? ஆனா நல்ல மாடல் ஏதாவது இருந்துச்சா? ஏய், ஏன் சட்டை ஏன்டா பிடிக்கிற? ஏய், என்கிட்ட ஏன்டா சட்டைக்கு வர? நீ ஏன்டா தனியா வந்த? ஆமா. அப்ப எல்லாரும் சேர்ந்து போட்டோ எடுக்க தான் வந்திருக்கீங்களா? மரியாதையா போறீங்களா இல்ல? இங்க கொஞ்ச நேரம் இருந்தா நம்ம மானம் போயிடும். வாங்க கிளம்பலாம். அதுக்கு போய் உங்ககிட்ட காசை புடிங்கிட்டாங்களா? ஐயோ அக்கா, அவன் தெரியாம பண்ணிட்டான். மாடல்ஸ் போட்டோ எடுக்கிறதுக்காக வந்தான். வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீங்க வேற மாதிரி மாடல்னு. நீங்க காசை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா எப்படி வந்தோமோ நாங்க அப்படியே போயிடுவோம். காலையிலே வந்து கண்டதையும் பேசி காசு கேட்டுக்கிட்டு இருந்த. காசை தர மாட்டீங்க அப்படிதானே? அப்ப அடுத்த வாரம் வந்து நான் காசை சரி பண்ணிக்கிறேன். காசு கேட்க வந்திருக்கிற ஆளை பாரு. முதல்ல நீ எந்திரிச்சு நிக்கிற வழியா பாரு கூணா. அப்படின்னா நான் காசை வாங்கிட்டு தான் கிளம்புவேன். இல்லன்னா இவளுங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு தான் கிளம்புவேன். என்ன கோபி, ராஜப்பா, இந்த கூணன் என்னன்னு கேளு. நீ என்ன இவ்வளவு சீக்கிரம் கீழே வந்துட்ட? உன்னை தேடிட்டு நான் ஜூஸ் எடுத்துட்டு எங்கெல்லாம் போனேன். என்ன மூட் அவுட்டா இருக்க? அது பரவாயில்ல, அவர் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறது தானே. என்ன பாக்குற? ஷாம ரொம்ப நல்ல பையன், அப்புறம் ராஜ குடும்பத்துல பிறந்திருக்கான், நல்லா படிச்சவன். இது எல்லாமே உனக்கு பொருத்தமா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஊமையா இருந்தாலும் பார்க்க அழகா இருக்காடா. இல்ல, சாதாரண அழகி இல்ல, அவ எல்லாரும் பாக்குற பேரழகி. யாரோட கையும் படாத புஷ்பம். அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும், அப்புறம் போதும் போதும் லவ் பண்ணணும்.
இந்த உலகத்திலேயே நான் அவ்வளவுதான் ரொம்ப லவ் பண்றேன். லவ் பண்ணி அவளை ஒரு தேவதையாக்க போறேன். இப்படிலாம் நீ நினைச்சிட்டு இருக்கியா? இவளை விட 2 மடங்கு அழகா இருக்கிற தமிழ் பொண்ணுங்கெல்லாம் பாம்பேல என் பின்னாடி சுத்தி சுத்தி வர்றதை நீ பாத்திருக்கல. அவங்களே இது வரைக்கும் நான் லவ் பண்ணது இல்ல. அப்புறம் எப்படி இந்த ஊமை பொண்ணு? ஆனா எனக்கு பணம் வேணும், பணம். அங்கிள் கிட்ட கோடி கணக்கில் சொத்து இருக்கு. எல்லாத்தையும் கோபிகா பேர்ல தான் எழுதி வச்சிருக்காரு. உனக்கு தெரியுமா? பாம்பேல நாங்க பாத்துட்டு இருக்கிற ஃபேக்டரி, எக்ஸ்போர்ட் பிசினஸ், இவ்வளவு ஏன் நாங்க தங்கி இருக்கிற பங்களா முதற்கொண்டு எல்லாம் அவ பேர்ல இருக்கு. அவளை வேற யாருனா கல்யாணம் பண்ணா எல்லாம் என்னை விட்டு போயிடும். தங்கி இருக்கிற பங்களாவை கூட நாங்க எழுந்துருவோம். அது நடக்கக்கூடாது. எல்லாமே எங்களுக்கு வேணும். அதுக்காக இந்த ஊமக்களோட கழுத்துல தாலி கட்டி பொண்டாட்டி ஆக்கி நான் பாம்பேக்கே கூட்டிட்டு போயிடுவேன். நல்லா இருக்குடா, நீ அறிவாளின்னு நான் ஒத்துக்கிறேன். நான் அறிவாளின்னு ஒத்துக்கிட்டா பத்தாது. இந்த அறிவோட 3/4 பங்கு எங்க அப்பா முகுந்த வர்மாவோடது. சரி, நீ போய் படு. நான் போய் இந்த ஊம கோயில பாத்துட்டு ஒரு குட் நைட் சொல்லிட்டு வந்துடுறேன். அபே சாலே. ஓ, வானமே இடிஞ்சு விழுந்தாலும் உன் காதுல விழாதுல்ல. நான் அதை மறந்தே போயிட்டேன். நல்லா இருக்கு. ஊமையா இருந்தாலும் பார்க்க நீ அழகா தான் இருக்க. நல்லா தூங்கிட்டு இருக்கியா என் செல்ல குட்டி? பயப்படாத. எதுக்கு பயப்படுற? நான் உன்னை கட்டிக்க போறோம் தானே. பயப்படாத, அழுகாத. அழாதான் சொல்றேன்ல. ஐயோ, என்னம்மா, என்னாச்சு? என்ன என்ன வந்து கட்டி பிடிச்சாரா? என்னங்க இது? தூங்கிட்டு இருக்க பொண்ணை தேடி இந்த நேரத்துல எதுக்காக வந்தீங்க? கல்யாணம் பண்ணிக்க போறவ தானே, அதான் சும்மா பார்க்கலாம் ரூமுக்கு வந்தா. அப்புறம் சும்மா ரூமுக்கு வந்துட்டு எதுக்காக இவளை கட்டி பிடிச்சீங்க? இங்க பாரு, நீ வேலைக்காரி, சும்மா குரல உயர்த்தி பேசுற. என் பொண்ணு மேல கை வச்சா அடிக்கிறது மட்டும் இல்ல, உன்னை கொன்னே போடுவேன். என்னப்பா, என்ன இங்க சத்தம்? ஏன் கத்திட்டு இருக்கீங்க? இதோ இருக்கால இங்க வேலைக்காரி, இவள முதல்ல இங்க வெளிய அனுப்புங்க. அம்மா, அவளால என்னாச்சு? அது என்னன்னா மாமா, கதவு திறந்தது, அதான் சும்மா பாக்கலான்னு உள்ள வந்தேன். அதுல கோபிகாக்கு பிரச்சனை இல்ல, இந்த வேலைக்காரிக்கு தான் அது பிரச்சனை. திமிரு புடிச்சவ. நீ சும்மா இருடா. ஏமா, அவனை கட்டிக்க போறவன் தானே, அவனை பார்த்து ஏன் பயப்படுற? டேய், அவ சின்ன பொண்ணு தானே. பாம்பேல பிறந்து வளர்ந்த உன்ன மாதிரி அவளால இருக்க முடியுமா? இங்க பாருமா, நீ பயப்படாத. இனிமே உன்னை பயமுறுத்த மாட்டான். பாரு, உன்னை அவனுக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? பாம்பேல இருக்கும்போது எப்ப பார்த்தாலும் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருப்பான். அது நீ சொல்றது இன்னும் அவளுக்கு புரியல. கோபிகா, ஷியாமுக்கு உன்னைன்னா ரொம்ப பிடிக்குமா? எப்பவுமே உன்னை பத்தி தான் அவன் பேசிட்டு இருப்பானா? அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறவன் தானே. அவன் இப்போ உன்னை பார்க்க வந்ததுல என்ன தப்பு? மாமா, நீ கவலைப்படாத. இப்படி இருக்கிற குழந்தைங்கள்லாம் உடனே இப்படி ஆயிடுவாங்க. கோவத்தையும் கவலையையும் கட்டுப்படுத்த முடியாது. நான் இவளுக்கு சொல்லி புரிய வச்சுக்கிறேன். அவன் மேலேயும் தப்பு இருக்கு மச்சான். அவனுக்கு இவ மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு புரிய வைக்கணும்ல. ஊர் உலகத்தை பார்க்காம வளர்ந்த சின்ன பொண்ணு கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடக்கணும். நீங்க வாடா. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. சார், கோபிகா ரொம்ப பயந்துட்டா. நீ இவளை கொஞ்சம் சமாதானப்படுத்து. சரிங்க சார். அவன் என் சொந்த தங்கச்சி மகன். அவன் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுதே என்னோட அதிர்ஷ்டம். ஆனா வெளியூர்ல வளர்ந்த பையங்கிறதுனால அவனுடைய கல்ச்சருக்கு ஒத்து போறதுக்கு இவளுக்கும் டைம் எடுக்கும். நீ அழாதம்மா, படுத்துக்கோ. குட் நைட். இந்தம்மா பால். அழுகாதம்மா, நான் தான் உன் கூட இருக்கேன்ல. பாலக்குடி. ஹலோ,
என்ன கன்னிகா, பார்க்க நைட்டில ரொம்ப அழகா இருக்கீங்க. நம்ம கொஞ்ச நேரம் இங்க பேசிக்கிட்டு இருக்கலாமா? டேய் போடா இங்க இருந்து. யாரு என்னன்னு தெரியாம கிண்டல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தா வாயை உடைச்சிருவேன். ஆளையும் மண்டையும் மூஞ்சிய பாரு.